ஆல் வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிளினிக்கில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஆஃப் சூர்னஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சூர்ணத்துக்கும் என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அமுக்கரா சூர்ணம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பீப்புள்ஸ் யாராக இருக்கட்டும் அமுக்கச்சூர்ணம் பற்றி ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறத நம்புகிறேன். தெரியாதவங்களுக்காக இன்னும் டீட்டெயில்டாகவும் வித் ப்ராப்பரான சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸை பேஸ் பண்ணியும் நம்ம அமுக்கரா சூர்ணத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கிளினிக்கில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அமுக்கரா சூர்ணம். நம்ம ஓவராலாக பல்கான குவான்டிட்டியில் வாங்கிடுவோம். ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்னதாக பேக் பண்ணி தான் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருப்போம். ஸோ இதுதான் அமுக்கரா சூர்ணம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலரில் தான் இருக்கும். இதுவும் பரங்கிப்பட்டை சூர்ணமும் பார்க்க கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். பட் கொஞ்சம் இன் டெப்த்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட கலரும் சரியும் இதோட டேஸ்ட்டும் சரி கொஞ்சம் வெரி ஆகும். ஸ்மெல்லும் கூட கொஞ்சம் வெரி ஆகும். பிகாஸ் ரெண்டுமே ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த அமுக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்வகந்தா ஓகேங்களா, இந்த சூரணம் எப்படி சாப்பிடணும், என்னென்ன குவான்டிட்டியில் சாப்பிடணும், எந்தெந்த அடுமானத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா என்னென்ன டிசீஸ் க்யூர் ஆகுறதுங்கிறத எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வித் ப்ராப்பரான சயின்டிஃபிக் ரிசர்ச்சோடையே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் எப்படி நீங்கள் ஒவ்வொரு மெடிசனை பற்றி டீப்பாக லேர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம இன்னும் பெட்டராக டயக்னோஸ் பண்ணி மெடிசன்ஸை கொடுத்து ஈஸியாக அவங்களோட டிசீஸை க்யூர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அமுக்கரா சூரணம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, ஓவராலாக இருக்கக்கூடிய அமுக்கரா அதாவது அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்கராவை வச்சு தான் செய்கிறாங்க. இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நியூரோ ப்ரொடக்டராக இருக்குது, அப்புறம் ஹியூமன் மாடுலேட்டராக இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அமுக்கரா சூரணத்துக்கு மட்டுமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இதோட யூசஸ்லாம் என்ன, வேறு என்னென்ன ரிசர்ச்சஸ் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பெஸ்ட் யூசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அதோட கண்டிஷன் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ இல்லை ரொம்ப ஆன்சைட்டியாவோ இல்லை நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தாலோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அமுக்கரா சூர்ணத்தை ஒரு 1 hour இல்லை 2 teaspoon ஓகேங்களா 1 or 2 grams என்ன பண்ணணும் அப்படின்னா, மில்க்லேயோ இல்லை ஹாட்டாக இருக்கக்கூடிய ஹனிலையும் நம்ம பெட் டைம் அப்போ எடுத்துக்கணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கார்டிசாலோட லெவல் ஃபுல்லாகவே ரிடியூஸ் ஆகி நம்மளுக்கு நல்லாவே ரிலாக்ஸேஷனை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 வீக்னஸ். அதுக்கப்புறம் ஜென்ரலாக பாடியில் இருக்க ரொம்ப வீக்னஸ், சில பேர் ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய பிடிக்காது, அது ரொம்ப சிடுன்னு விழுவாங்க. இது மாதிரி ரொம்ப வீக்காக இருந்தாலும் சரி ரொம்ப ஃபெட்டிக்காக இருந்தாலும் சரி இவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1 to 2 கிராம் அளவுக்கு இந்த அமுக்கரா சூர்ணத்தை ஹாட்டாக இருக்கக்கூடிய மில்கில், அதாவது கொஞ்சம் இளம் சூட்டோடு இருக்கக்கூடிய மில்க்லேயோ இல்லைனா கீ இருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஓவராலாகவே அந்த ஹோல் டே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பூஸ்டப்போடு இருக்கும். ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. எவ்வளோ வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அந்த ஸ்டாமினா குறையாமல் உங்களுக்கு அதே பொட்டென்ஷியலோடு இருப்பீங்க. நம்பர் 3 நம்ம பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும், நம்ம ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே அமுக்கரா சூர்ணத்தை 1 கிராம் அளவுக்கு நல்லா வார்மாக இருக்கக்கூடிய வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி டெய்லிக்குமே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய WBC இருக்கு இல்லையா, ஸோ அதோட அந்த ஆக்டிவிட்டி நல்லா என்ஹான்ஸ் ஆகி இதனால் நம்ம பாடியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இதனால் ஓவராலாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம் நல்லாவே பூஸ்டப் ஆகி நம்மளுக்கு எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் அதுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடிய தெம்பை இந்த அமுக்கரா சூர்ணம் நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்தது நம்மளுக்கு ஏதாவது ஜாயிண்ட் பெயினோ இல்லை வேறு ஏதாவது ஆர்த்ரைட்டிஸோ இது மாதிரி ஜாயிண்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதுக்கு அமுக்கரா சூர்ணத்தை சூடான தண்ணியிலையோ இல்லை நல்லெண்ணெயிலையோ மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெயாக இருக்கட்டும் சூடான தண்ணியாக இருக்கட்டும் அது ஈஸியாக நம்ம பாடிக்குள்ளே அப்சர்வ் ஆகி போகும். ஏன் தேங்காய் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா, அது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாடி ஹோல்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா, நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு இல்லையா அதான் க்ளோஸ் பண்ணிடும். பட் நல்லெண்ணெய் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணும். அதனால தான் நம்ம ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஆயில் பாத் இருக்கக்கூடிய இந்த நல்லெண்ணெயிலையும் ஆல்ரெடி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ண, ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா க்யூர் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. பை அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அமுக்கரா சூர்ணத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். அமுக்கரா சூர்ணத்துக்கு பை நேச்சுரலாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதனால் இன்னமும் நல்லாவே நம்மளுக்கு அந்த பெயின் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட், மேல் அண்ட் ஃபீமேல் ஃபர்டிலிட்டி.
மேலுக்கோ இல்லை ஃபீமேலுக்கோ ஏதாவது ஃபர்டிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா, அவங்க ஹார்மோன்ஸ்லாம் நல்லா பூஸ்டப் ஆகணும், நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா, இதே அமுக்கிற சூர்ணத்தில் அவங்க கொஞ்சம் வார்மாக இருக்கக்கூடிய மில்க்லேயோ இல்லை கீலையோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய கவ் மில்க் இருக்கு இல்லையா, அதில் இல்லைனா சுத்தமாக இருக்கக்கூடிய கவ் கீ இதில் தொடர்ந்து அவங்க நைட் டைமில் பெட் டைம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு ரொம்ப காமாக இது ஒரு கிராம் ஒரு 2 கிராம் வந்து இந்த அமுக்கிற சூர்ணத்தை மிக்ஸ் பண்ணி மேல் ஆர் ஃபீமேல் இல்லை போத் 2 பேரும் எடுக்கலாம். நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது மேல் ஹார்மோனாக இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான், அப்புறம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதா வந்து ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தது டயபெட்டிஸ். நம்ம பாடியில் சுகரோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். அது கொஞ்சம் கரெக்டாக இல்லாத போகிற நேரத்தில் நம்மளுக்கு டயபெட்டிஸ் கண்டிஷன்ஸ் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அமுக்கிற சூர்ணத்தை நம்ம மீலுக்கு முன்னாடி ஓகேங்களா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெதவெதப்பான நீரில் வந்து அமுக்கிற சூர்ணத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டயபெட்டிக் வந்து நல்ல கண்ட்ரோலாக இருக்குங்கிறதையும் நம்ம ரிசர்ச்சர்ஸில் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் அப்படின்னா, நம்ம பாடியில் கூட மெமரி பவர் ஓகேங்களா, அமுக்குறான்னு சொன்னாலே அது நர்வுக்கு நல்ல ஒரு சப்ளை கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம மெமரிக்காகவும் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம மெமரியோட ஃபங்க்ஷன்ஸை நல்லா பூஸ்டப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெமரிக்கு ரொம்ப கோரிலேட்டாக இருக்கக்கூடிய வல்லாரை ஓகேங்களா, ஸோ வல்லாரையோட ஜூஸ் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமுக்குரா பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிடைக்காதவங்க மில்க் எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு மெமரி ரிலேட்டடாக இல்லை நர்வ்ஸ் ரிலேட்டடாக இருக்கவங்க எல்லாமே பிரம்மிங்க சொல்லக்கூடிய இந்த வல்லாரை இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஜூஸில் வந்து இந்த சூரணத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் கிடைக்கிது. நம்ம நியூரானோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஓவரால் நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே என்ஹான்ஸ் ஆகுதாங்கன்னு சொல்ல வராங்க. இப்போ நீங்கள் நல்லா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஜிம் போகிற பாடியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது நீங்கள் ஒரு இன்சிடெண்ட்டில் அக்கர் ஆகிருக்கீங்க, நீங்கள் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஓவராலாக உங்கள் பாடியோட ஸ்ட்ரென்த், அப்புறம் உங்கள் மசில் பவர் எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கும். அது நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதே அமுக்குரா சூர்ணத்தை மில்கோடு எடுத்துக்கணும். எப்போ அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா, இல்லாட்டி நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்ததுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு வார்ம் மில்க் ஓகேங்களா, அதில் 1 or 2 டீஸ்பூன் இந்த சூர்ணத்தை நல்லா எந்த லம்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி அதை இன்டேக் எடுத்துகிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மசிலோட அந்த மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். மசிலில் இருக்கக்கூடிய அந்த வீக்னஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகுது, உங்களால் கண் கூட பார்க்க முடியும். நெக்ஸ்ட் கண்டிஷன் தைராய்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், ஸோ அதிகப்படியான இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தைராய்டு கண்டிஷன்ஸ் தான் வந்து இப்போ ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹைப்போதைராய்டிசம்ங்கிற இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ரெகுலர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கீயாக இருக்கட்டும் இல்லை வார்ம் வாட்டராக இருக்கட்டும், இதில் இந்த சூர்ணம் அமுக்குரா சூர்ணத்தை மிக்ஸ் பண்ணி இன்டேக் எடுத்துகிட்டு வரும்போது இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிறதா நம்ம சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேட்ரி ஓகேங்களா. ஸோ ரெஸ்பிரேட்ரி அப்படின்னு பார்த்தாலே அதுக்கு கோரிலேட்டடாக என்ன அனுமானம் கொடுக்கணும் அப்படின்னா தேன் தான் கொடுக்கணும். ஸோ தேனில் அமுக்குரா சூர்ணத்தை நம்ம ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகுதுங்கிற சொல்கிறாங்க. எதனால் நம்ம தேன் ஆட் பண்ணுறோம், எதுக்கு ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி அனுமானம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்ம சித்தா மெடிசனில் இருக்கக்கூடிய ரொம்ப யூனிக்கான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிவரோட செல்ஸ் வந்து யூனிக்காக லிவரில் மட்டும்தான் இருக்கும், ஹார்ட்டோட செல்ஸ் ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்கும், பிரெயினோட செல்ஸ் பிரெயினில் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நம்ம ஹனி அப்படின்னு பார்த்தோம்னா ஹனியில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸும் நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸும் வந்து கோரிலேட் ஆகும். அதனால தான் நம்ம கரெக்டாக நீங்கள் ஹனியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அதோட எல்லா பெனிஃபிட்ஸும் ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு தான் உங்களுக்கு போகும். அதே மாதிரி நீங்கள் மில்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மில்கில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ்லாம் வந்து நீங்கள் எந்த டார்கெட் பண்ணி சாப்பிட்றீங்களோ அந்த ஆர்கன்ஸ்க்காக வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஸோ வேறு எந்த இடத்துக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால தான் நம்ம சித்தா மெடிசன்ஸ்லாம் வந்து அனுமானம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் அப்புறம் என்னென்ன ரிசர்ச்சஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அமுக்குரா சூர்ணத்தில் வந்து கார்டிசோல் லெவலை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணுறதாகவும் அதனால் நம்ம பாடிக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அப்புறம் வந்து தூக்கமின்மை இது ரெண்டுமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுதுங்கிற மாதிரி ரிசர்ச்சஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
நர்வ்ஸ்க்கான அந்த நர்வ்ஸோட சிஸ்டமோட சப்போர்ட்டை கொடுக்குது அப்படின்னு அஸ்வகந்தாவை சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா நிறைய ரிசர்ச்சில் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு இருக்கக்கூடிய நம்ம மெமரிஸாக இருக்கட்டும், நம்ம லேர்னிங் அந்த எஃபிஷியன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து அமுக்கராவாக இருக்குது. ரொம்ப பெனிஃபிஷியலாக சொல்ல போகிறோம் அப்படின்னா அல்சீமர், பார்க்கிசம் இது மாதிரி கண்டிஷன்ஸை கூட இந்த அமுக்கரா அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசனால் நல்லா ரெக்கவரி எடுத்துகிட்டு வர முடியுங்கிறதையும் ரிசர்ச்சஸில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஹெல்த்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். நிறைய விதமான கிளினிக்கல் ட்ரையல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தொடர்ந்து அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய இந்த சூரணமாக இருக்கட்டும் இல்லை டேப்லெட்டாக இருக்கட்டும், நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ஃபார்மேட்டில் நம்ம தொடர்ந்து கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது அவங்களோட மேலோட அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதுவும் இல்லாமல் டெஸ்டோஸ்டிரானோட லெவலும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதாவும், பை த சேம் டைம் ஃபீமேல்ஸ்க்கு அவங்க இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய லைஃப்பில் வந்து ஃபீமேல்ஸ்க்கு அதிகமாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுனால பிசிஓடி கண்டிஷன்ஸ், அப்புறம் தைராய்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராகவும் ரொம்ப நல்ல விதத்தில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான திறமைகளும் இந்த அஸ்வகந்தால இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு பூஸ்டப்பாக இந்த அஸ்வகந்தா இருக்குது. இப்போ ஓவராலாக நம்ம அமுக்கரா சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன் தான் சித்தா மெடிசன்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசன் ஃபார் த ஸ்ட்ரெஸ், அப்புறம் நம்மளோட ஹியூமிடிட்டியாக இருக்கட்டும், இல்லை எனர்ஜி, இல்லை ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை ஓவராலாக நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும். நர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தாலே நர்வ்ஸ் ரிலேட்டடாக இருக்க இஷ்யூஸ், நர்வ்ஸ்னால உங்களுக்கு பெயின்ஸும் வரும், மெமரியும் வரும், அப்புறம் எப்படி சொல்கிறது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அப்புறம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், அப்புறம் எனர்ஜின்னு ஓவராலாக நர்வ்ஸில் தான் வந்து எல்லாமே டோட்டல் விஷயங்கள் வந்து நர்வ்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி சொல்லும் போது அப்படி ஒரு நர்வ்ஸை நல்லாவே கரெக்ட் பண்ணி அதை ரெகுலர் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ஃபுல்லான மெடிசன் அப்படின்னு பார்க்கும்போது அது அமுக்கரா சூரணம் அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னும் எஃபெக்டிவாக நம்மளுக்கு பாடியில் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கரெக்டான குவான்டிட்டியில் எடுக்கணும். பை த சேம் டைம் கரெக்டான அனுமானத்தோடு எடுக்கணும். என்ன டிசீஸ்க்கு என்ன அனுமானம்ங்கிறது நம்ம சித்தா டாக்டர்ஸ் ப்ராப்பராக போய் கன்சல்ட் பண்ணிங்கனாலே அவங்க உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்லுவாங்க. மில்கோட சாப்பிட்டா என்ன டிசீஸ் க்யூர் ஆகும், ஹனியோட சாப்பிட்டா என்ன டிசீஸ் க்யூர் ஆகும், இல்லை வார்ம் மில்கில் சாப்பிட்ணுமா, இல்லை பியூரான கீயில் சாப்பிட்ணுமா அப்படிங்கிற மாதிரி செப்பரேட்டாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டான மெடிசன்ஸை கரெக்டான அனுமானத்தோடு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரெக்கவரியாகவும் நல்ல ஒரு லைஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓவராலாக அமுக்கரா சூரணத்தை பற்றி ரொம்ப கரெக்டான ஓவராலாக இருக்கக்கூடிய ரிசர்ச்சஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.